கடந்த 1ஆம் தேதியிலிருந்து பெருக்கத்தை குறித்த வார்த்தைகளை பேசி பார்க்கப்பட்டு வருகிறோம். நம்ம வாக்குத்தத்தத்தை வைத்து ஒரு சிறு தொடர் போதனையாக நம்ம பார்த்துட்டு வருகிறோம். ஒரு நாட்களிலே இதன் அடிப்படையில் வைத்து தான் இந்த வருடம் முழுவதும் உங்களுடைய செய்திகள் இருக்கும். ஆமென். உங்களுக்கு கொடுக்கப்படுகிற செய்தியும் இதன் அடிப்படையில் தான் இருக்கும். அதை நாம் மைண்டில் வச்சுக்கோங்க. வார்த்தை உங்களுக்கு சுதந்திரமாய் உங்களுக்கு கொடுத்தார் ஆண்டவர். அதை மறந்துடாதீர்கள். அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். உள்ளத்தில் அதை வைத்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 92ஆம் அதிகாரத்திலே 15ஆம் வசனத்தை அவர்கள் முதிர் வயதில் கடித்தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். அல்லேலூயா. அவர்கள் முதிர் வயதிலும் கடித்தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். யார் அவர்கள்? 16ஆம் வசனத்தை வாசிங்க. என் கண்மலையாகி அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்கம் பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கடித்தந்து புஷ்டியும் பசுமையுமா என்ன பண்றாங்க? இருப்பார்கள். கர்த்தரிடத்தில் அநீதி இல்லை. அல்லேலூயா. யாருக்கு அநீதி இல்லை? கர்த்தரிடத்தில் அநீதி இல்லை. ஆண்டவர் எந்த சூழ்நிலையிலும் நம்மளை என்ன பண்றாரு? கனி கொடுக்கும்படியாக நாங்கள் செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் வந்து நம்மளை என்ன பண்றாரு? கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்றாரு? செய்கிறாரு. நம்ம கிட்ட எந்த ஒரு குறைவில்லாதபடி நிறைவை கட்டளையிடுகிறார். அல்லேலூயா. இப்ப மாத்திரம் இல்ல, முதிர் வயதிலும் முதிர் வயதிலும் கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்றாரு? செய்கிறார். அல்லேலூயா. அதான் சொல் புஷ்டி பசுமையுமா என்ன பண்றாங்க? இருப்பார்கள். நான் சொல்லப்பட்டபடி காலைக்கு 80 வயதிலும் 40 வயதுக்குள்ள இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வயதுல என்ன பண்ண மலைப்பட்டணத்தை பிடித்தார் காலை. அப்போ மலைப்பட்டணத்தை பிடிக்கிறதுக்கு பலனை ஆண்டவர் தருகிறார். எத்தனை வயசுல? 80 வயதுல. நம்ம 80 வயதுல எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. 80 வயதுல எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. 30-40 வயது தாண்டாலே கை கால்லாம் இருக்குது. அந்த சிக்க மூட்டு வலி, அந்த மூட்டு வலி, இந்த இடுப்பு வலி, அந்த இடுப்பு வலி, எல்லா விதமான சிக்னஸ் வந்துகிட்டே தான் இருக்குது. இப்பவுமே கண் தெரியாது. கண்ணு கூட தெரியும். அந்த பார்வை, தூர பார்வை, கிட்ட பார்வை, எல்லா பார்வை. எனக்கு இப்பவுமே அப்படி எல்லாம் முழுசா நடந்துருச்சு. அது நான் என்னோட டீ அதிகமாக குடிப்பேன். டீ குடிக்கிறது, அது இது பண்றது, நிறைய காரியங்கள், நிறைய உடம்பு சரியில்லாம வந்து நிறைய காரியங்கள் வந்து இப்பவுமே உமன்ஸ்க்குனா மூட்டு வலி வரும். அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? 30-40 வயசுக்கு அப்புறம் அது இது எடுத்துக்கோங்க. இப்பவுமே அட்வர்டைஸ் பண்றது உமன்ஸ் ஹார்லிக்ஸ், ஸ்ட்ரென்த்துக்கு உமன்ஸ் ஹார்லிக்ஸ் குடிங்க, அது குடிங்க, அட்வர்டைஸ்மெண்ட் வேற. நம்ம சொல்ல வேண்டியதுன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் மோசே சொல்ல பலத்தின் மீதியாக 80 வயது அப்படி சொன்னது 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தார். அல்லேலூயா. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. ஒரு வயதான ஒருத்தர், ஒரு ஃபாரினர் தான், 110 வயசுலையும் என்ன பண்ணாரு? கார் ஓட்டாரு. அவர் கண்ணாடி தேவைப்படல, கண்ணு நல்லா தெரியும். பாடகர் அவருக்கு பலன் என்னன்னா அவர் துதிதான் சொன்னார். நான் ஆண்டவர் தினைக்கும் நான் துதிக்கிறேன். அவரோட சீக்ரெட் அதான் சொன்னார். என்னோட பலத்தோட சீக்ரெட் என்னன்னா நான் துதிக்கிறேன் தேவனை தினைக்கும். அல்லேலூயா. தேவனை நான் தினைக்கும் என்ன பண்றேன்? துதிக்கிறேன். துதிக்க கிருபைகள் பெருகும் சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய கிருபை இருந்தா கிருபை போதுமே, கிருபை இல்லாம நான் ஒன்றும் இல்லையே, கிருபை வேண்டுமே.
கிருபை போதுமே, உம் கிருபை இல்லாம நான் ஒன்றுமில்லை இயேசுவே. நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை, ஜனமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. நான் என்று சொல்ல எனக்கொன்றுமில்லை, ஜனமனு சொல்ல என்னிடம் எதுவும் இல்லை. தகுதியில்லா என்ன உயர்த்தியது உங்க கிருபை, உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. உங்க கிருபை இல்லைனா நானும் இல்லை. அல்லேலூயா. தகுதி இல்லாத எங்களை என்ன பண்ணியிருக்கிறாரு? உயர்த்தி இருக்கிறார். இவ்வளவு தூரம் உயர்த்தி நடத்தி வந்திருக்கிறார். இனிமேலும் உயர்த்துவார். அல்லேலூயா. இவ்வளவு தூரம் பாதுகாத்து வழி நடத்திருக்கிறார், பலப்படுத்தி நடத்தி கொண்டு இருக்கிறார், பலத்தை தந்து தாங்கி இருக்கிறார். அப்ப அப்படி இருக்கும்போது இதுவரைக்கும் நடத்தினவர் இனிமேலும் நடத்த வல்லவரா இருக்கிறார், நடத்துவார். அல்லேலூயா. அப்போ தேவனுடைய குணாதிசயம் அதுதான் காட்டுறீங்க. தேவனுக்கு அல்லது அநீதி இல்லை என்று சொல்லும் போது அவருடைய குணாதிசயத்தை காட்டுகிறது. அவர் யார்? நீதி உள்ள தேவன். அல்லேலூயா. அவர் யாரு? நீதி உள்ள தேவன். யோபு சொல்லுகிறார் 34ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனத்துல வாசிங்க. யோபு 34:10. புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள். அல்லேலூயா. அநீதி என்ன பண்ணுது? சர்வ வல்லவருக்கு தூரமா இருக்கிறதா. அல்லேலூயா. அவர்கிட்ட அவர் யார்? எப்படிப்பட்டவன்? தேவன் திருப்பி எதிர்வாசிங்க 10ஆம் வசனத்தை. ஆகையால் புத்திமான்களே எனக்கு செவி கொடுங்கள். அக்கிரமம் தேவனுக்கும் அநீதி சர்வ வல்லவருக்கும் தூரமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அக்கிரமமும் அநீதியும் நம்ம சர்வ வல்லவருக்கு தூரமா இருக்கிறது. நம்ம உருவாக்கினதுக்கு தூரமா இருக்கிறது. சம்பந்தம் இல்லை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம். அவர்கிட்ட அநீதி இல்லை. அப்போ அப்படி என்ன பண்ற? அப்படி என்னன்னா அவருடைய குணாதிசயத்தை காட்டுது. அவர் நீதியின் தேவன். அவர் நீதி பாதையில அவனை என்ன பண்ண வழி நடத்துவே நாங்கள் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சொன்னாரா இல்லையா? நீதி பாதையில் என்ன பண்றவனே வழி நடத்துவேன், செம்மையான இடத்துல கொண்டு போய் வைப்பேன். இன்காலில் ஓரமாய் உன்னை நடப்பட்டு எல்லா நேரத்தையும் உன்னை கணித்தபடியாக ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. உங்கள் இலைகள் உதிராமல் இருக்கும். அப்படின்னா வறட்சி பார்க்க மாட்டீங்க. அல்லேலூயா. வறட்சி பார்க்க மாட்டீங்க. வறட்சி காலத்தில் நீங்கள் கனி கொடுக்கும்படியாக ஆண்டவர் செய்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. திருப்தியாக்கி நடத்துகிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. பாடலை திருப்தியாக்கி நடத்துகிற தேவையை செய்வார். மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு எல்லாவற்றும் மீதத்தை ஆண்டவர் தருகிறார். எக்ஸ்ட்ராவா தான் தருகிறார். அல்லேலூயா. தருகிறத எக்ஸ்ட்ராவா தான் என்ன பண்றாரு? தாராரு. கொஞ்சம் கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்துக்கு கொடுத்துட்டு திருப்பி கொடுக்காம இருக்கிற தேவன் இல்லை. இல்லையா, நீயும் வாங்கிக்கோ, நீயும் திருப்தியாகு, மற்றவங்களுக்கு திருப்திப்படுத்து. அதான் ஆண்டவர் தேவன். நம்ம ஆராதிக்க தேவன் அப்படிப்பட்ட தேவன் தான். அல்லேலூயா. நீங்களும் திருப்தி அடையணும். உங்கள் மூலமாக உங்கள் நம்பி இருக்கிறவங்க என்ன பண்ணும்? திருப்தி அடையணும். அல்லேலூயா. நம்பி இருக்கிறவங்க என்ன பண்ணும்? திருப்தி அடையணும். நிறைவை கட்டளையிடுகிறார். உங்க குடும்பத்துல நிறைவை கட்டளையிடுகிறார். இல்லாமையில இருக்கலாம், இயலாமையில இருக்கலாம், சில நேரத்துல முடியாம இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம். அப்படி அந்த மாதிரி நேரத்திலையும் நீங்க யாரை நம்பணும்? தேவன் நம்பணும். மனுஷனை திருப்திப்படுத்த முடியாது. மனுஷனுக்கு எப்பொழுதும் வேணும் 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 தான் கேட்கும். மனுஷனுடைய உள்ளத்துல என்னது? வேணும், இது வேணும், எல்லாம் வேணும். எவ்வளவு இருந்தாலும் போதாது, எவ்வளவு கிடைச்சாலும் பத்தாது. ஆண்டவர் உங்களை நிறைவை பார்க்கும்படியாக செய்கிறார். அல்லேலூயா. குறைபட மாட்டீங்க.
உபத்திரவ நேரத்துல அவரை நோக்கி பாருங்கள். துன்பப்படுகிற நேரத்துல அவரை நோக்கி பாருங்கள். கஷ்டப்படுகிற நேரத்துல அவரை நோக்கி பாருங்கள். இல்லாம இருக்கிற நேரத்துல அவரை நோக்கி பாருங்கள். உங்களால முடியலா, பலவீனமா இருக்குதா, அவரை நோக்கி பாருங்கள். அவர் நம்மளை பலப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ரோமர் 9ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் சொல்லுது, தேவனிடத்திலே என்ன அநீதி உண்டு என்றும் சொல்லலாமா, கூட சொல்லக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. அதெல்லாம் சொல்லப்பட்டு வாசிங்க. 9:14 ரோமர் 9:14. நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி உண்டு என்று சொல்லலாமா, சொல்லக்கூடாதே. அல்லேலூயா, சொல்லக்கூடாதே. ஒரு காரியம் வந்துச்சுப்பா, சில காரியங்கள் வந்து லைஃப்ல வந்து நெகட்டிவா நடந்துச்சு. இப்போ உடனே என்ன பண்ணுவோம்? ஆண்டவரை ப்ளேம் பண்ணிடுறது. ஆண்டவருக்கு கண்ணு இல்லை, ஆண்டு தான் அனுபவிச்சார். இதெல்லாம் எதையும் ஆண்டவர் அனுமதிக்கல. தீங்கை அனுமதிக்க மாட்டார். தீங்கினா உன்னை சோதிக்க மாட்டேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். தீங்க வைத்து ஆண்டு சோதிக்கல, தீமையினாலே ஆண்டு சோதிக்கிறது இல்லை. நீங்கள் நன்மை அடையணும், நீங்கள் வெல்லப்படணும் தான் சில நேரத்தில் என்ன பண்ண அங்கங்க சோதிக்கிறார் ஒழிய, உங்கள் வாழ்க்கையில தீமை வருதா, தீமையான காரியம் வருதா, விழுப்புகள் வருதா, பிரச்சனைகள் வருதா, அது வந்து ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம நினைச்சோம்னா அது தவறான காரியம். எதுவுமே அந்த மாதிரி காரியங்கள்ல ஆண்டவர் வந்து அனுமதிக்கிறது இல்லை. தேவனிடத்திலே அநீதி உண்டு என்று சொல்லலாமா, சொல்லக்கூடாது. அதுக்கு முந்தின 2-3 வசனம் முன்னாடி வாசிங்க. 1ஆம் வசனத்தை வாசிங்க. 1ஆம் வசனத்தை 11ஆம் வசனத்தை வாசிங்க. எதனால? அழைக்கிறாரே நிறைவேறும்படி அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்தது காரணம், ஒரு நோக்கம் உண்டுங்க. உங்களை வேறுபடுத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டுங்க. சில பேருக்கு பிள்ளை தங்காம இருக்கும். பிள்ளை பெறலனா அது தீங்கு. ஆண்டவர் இதெல்லாம் பண்ணிட்டாரு, எல்லாத்தையும் ஆடும். ஒரு காரியம் வந்து ஒரு லைஃப்ல ஒரு ஆண்டவருக்கு வந்து எனக்கு இது பண்ணிட்டாரு, செஞ்சுட்டாரு, எனக்கு இது மாதிரி பண்ணிட்டாரு இல்ல. பிள்ளை பெறாத மலடி என்ன பண்ணுவாங்கன்னா, ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, ஆனந்த கழிப்பிட செய்யறாரு. அல்லேலூயா. ஆனந்த கழிப்பிடும்படியாக என்ன பண்றாரு, செய்கிறார். சந்தோஷத்தை தான் திருப்பி தாராரு. சந்தோஷம் இல்லாத இடத்துல சந்தோஷத்தை தாராரு. பிள்ளை இல்லாத இடத்துல பிள்ளை பெறும்படியாக ஆண்டவர் என்ன பண்றாரு, செய்கிறார். கர்ப்பத்தை திறக்கிற தேவன். அல்லேலூயா. சில நேரத்துல இப்போ வந்து ராகேலோட கர்ப்பத்தை என்ன பண்ணாரு, மூடினாங்க. காரணம் இது, அவன் செய்து தப்பினாங்க. அல்லேலூயா. கர்ப்பத்தை ஆண்டவர் அடைத்தார் என்று சொன்னா நம்முடைய அதுக்குள்ள காரியம் செஞ்சீங்க. அவன் என்ன பண்ணா, விக்கிரத்தை எடுத்து என்ன பண்ணா, ஒளித்து வைத்தாள். விக்கிரத்தை விட முடியல அவளால. ஹலோ, யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு பெரியது. அவனை ஆண்டவர் வேர் பிரித்தார். உண்மைதானேங்க? அவனை வேர் பிரித்து அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டு ஆண்டவர் ஜாதிகளை உருவொன்னிலிருந்து வர வைப்பேன், ஜனங்களை உன்னிடத்திலிருந்து ஆண்டவர் பெருக வைப்பேன் என்று வாக்கு பண்ணிட்டவர். அப்படி அவனை ஆண்டவர் வந்து உயர்த்தி வைத்திருந்தாரு. அந்த மாதிரி இருக்கிற ஒரு மனிதனோட மனைவி அந்நிய தேவரோட விக்கிரத்தை எடுத்து கவுட்டிக்குள்ள வச்சுக்கிட்டு மறைச்சி, அதை வந்து அவங்க அப்பா வந்து கேட்கும் போது கூட என்ன பண்ணல, கொடுக்க முடியல. அதை விட்டு விலகாம இருக்கிறதுனால என்ன ஆச்சு, அது வர ஆட்சி வந்து பார்க்க முடியல. அவங்க பிள்ளை வளர்றதையும் பார்க்க முடியல, எதுவுமே பண்ண முடியல. கொஞ்ச நாள் ரொம்ப நாளைக்கு என்ன பண்ண முடியுது, கர்ப்பம் அடைக்கப்பட்டதா இருந்து கர்ப்பம் திறந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ண பார்க்க முடியல. விக்கிரகங்களை விடக்கூடிய காரியத்தை விடாமல் இருக்கிறாங்க. சில நேரத்தில் என்ன பண்ண தடை வருகிறது. தடை வருது காரணம் என்னன்னா, விட வேண்டியது விடவில்லை.
சில காரியங்களை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கு. சில காரியத்துல நீங்க அடிமைப்பட்டு இருக்கிறீங்க. அதோட நீங்க அதோட பிடிப்பு அதிகமா இருக்குது. ஆண்டவர் பிடியோட அந்த பிடி உங்களுக்கு அதிகமா பிடிச்சிட்டு இருக்குது. இரண்டாவது பகுதி நீங்க தேவனுடைய தெரிந்து கொள்வதனால் இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியினாலே நிலை நிற்காமல் அழைத்தவராலே நிலை நிற்கிறது. உங்கள் கிரியினாலே நிலை நிற்கல, அவர் அழைத்தவர் அவராலே நிலை நிற்கிறது. மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவனே சொல்லப்பட்டது. அப்படியே யாக்கோபை சிநேகித்து, அல்லேலூயா. புரியுதா நான் சொல்றது? எதுக்கு நான் சொன்னேன்னு? யாக்கோபு என்ன பண்ணார்? அவர் சிநேகித்தார், ஏசாவை வெறுத்தார் எழுதியிருக்கிறது. ஆகையால் நாம் என்ன சொல்வோம்? சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இப்ப புரியுதா? நீதியை பற்றி புரியுதா? நம்முடைய தப்பிதத்தினாலதான் நிறைய நேரத்தில் நமக்கு தடை வருகிறது. நம்ம வாழ்க்கையில பிரச்சனை வருதுன்னா நமக்குள்ளாலே விட வேண்டிய காரியம் விட்டு விட வேண்டும். ஆனா சில நேரத்தில் உணர்த்துவாரே, செய்யாத பண்ணாத உணர்த்துவாரே, விட்டு விலகி போ. சில நேரத்தில் நம்மளை அடிமைப்படுத்தி கொண்டு இருக்கிற காரியங்களை விட்டு விலகி போ நான் உணர்த்துவாரே. 14 வரைக்கும் வாசிங்க. அவர் மோசேயை நோக்கி இரக்கமா இருப்பேன் ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல. அல்லேலூயா. இறங்குகிற தேவனாலேயாம். இதெல்லாம் அவரால் தான். அல்லேலூயா. நம்ம விரும்புறதுனால கிடையாதுங்க. ஒரு காரியத்துக்காக பேசப்படுவோம், ஓடுவோம், அதனால கிடையாது. அவர் விரும்பி சில காரியங்கள் நமக்கு என்ன பண்றார்? செய்கிறார். அவர் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. இரக்கம் பாராட்டி இருக்கிறார். அதனால நம்ம வாழ்க்கையில காரியங்கள் வந்து சேருகிறது. ஆரோக்கியம் வருகிறது, சௌக்கியம் வருகிறது, பலன் வருகிறது, கிருபைகள் வருகிறது, வரங்கள் கிரியேகிறது. காரணம் என்ன? அவர் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுக்காக அவர் மனம் இறங்கி இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரத்துல ஆறுதலா சில காரியங்கள் பேசினாங்கன்னா, சில பேர் பேசினாங்கன்னா, நன்றி சிஸ்டர், நன்றி பிரதர், எங்களுக்காக இருக்கிற காரியம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லி வேறமா சொல்லுவாங்க. அதுவே சில காரியங்கள் வேற மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா, இப்படிதான் பாரு, அப்படிதான் சொல்லுவாங்க. அது நேர்மாறாக தான் என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க. வெளிப்படையா சில காரியங்கள் பண்ணாலும் மறைமுகமா விரோதமா இருக்கிறவங்க அநேக பேர் கூட இருக்கிறவங்க இல்ல. அல்லேலூயா. அப்போ நமக்கு துணையா இருக்கிறவர் யாருன்னா தேவன் தான். எந்த சூழலிலும் நமக்கு கற்பாறையாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவரே நமக்கு கற்பாறையாய் இருக்கிறார். அது பேதுரு இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. இங்க மேலே அவர் கட்டணும். அவருடைய ஆலயம் உங்கள் மேலே கட்டப்பட்டதா இருக்க வேண்டும். அவர் தான் இந்த ராக், அது உங்கள் அசையாதபடி அவர் மேல் நிலைத்திருப்பேன். அல்லேலூயா. சபையிலே நாட்டப்பட்டவர்களா இருக்க வேண்டும். வாக்குத்தத்தம் அதுதான். நாட்டப்பட்டவர்களா இருப்பார்கள். என்னுடைய தேவனுடைய பிரகாரத்திலே செழித்திருப்பார்கள். அல்லேலூயா. அவருடைய பிரகாரங்களில் என்ன பண்ணுவாங்க? செழித்திருப்பார்கள். நீங்கள் நாட்டப்பட்டவர்களா இருக்கிறீங்க, உறுதியா இருக்கிறீங்க, உங்களை அசைக்கப்பட முடியாது. அல்லேலூயா. யாராலும் உங்களை அசைக்க முடியாது. நம் தேவன் இப்படிப்பட்டவர். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்கள். என்னாகும் அப்புறம் உபாகமம். அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழியெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடு இல்லாத. ஆமென். அவர் நீதியும் செம்மையுமானவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா.
அப்படியே ஃபுல் ஸ்டாப் நிறுத்தி வருவாங்க. அவர் கண்மலை. ஒரு பாயிண்ட் ஃபர்ஸ்ட் என்னது? அவர் கண்மலை. அவர் கிரியை உத்தமமானது. இரண்டாவது காரியம் என்னது? அவர் கிரியை உத்தமமானது. மூணாவது என்னது? அவர் வழியெல்லாம் நியாயம். அவர் என்ன சொல்றாரு? மூணாவது என்னது? அவர் வழியெல்லாம் நியாயம். அல்லேலூயா. நாலாவது காரியம் அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். நாலாவது காரியம் அவர் நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். அஞ்சாவது காரியம் அவர் நீதியும் செம்மையுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நமக்கு கண்மலை. அவர் கண்மலையா இருக்கிறார். மெல்லப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அவர் நம்மளை என்ன பண்றார்? மெல்லப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். அவர் உண்மையா நம்ம வாழ்க்கையில கிரியைகளை செய்கிற தேவனா இருக்கிறார். உத்தமமா இருக்கிறார். உத்தமமா எல்லா காரியங்களும் செய்கிறவரா இருக்கிறார். அவர் வழிகள் எல்லாம் நியாயம். வழியெல்லாம் உன்னை காக்கும்படி ஒரு சூழலுக்கு என்ன பண்ண கட்டளை எழுதுகிறார். அவர் வந்து என்ன பண்றாரு? உங்களை பாதுகாக்கிறார். வழி எல்லாத்துலயும் என்ன பண்றாரு? பாதுகாக்கிறார். நியாயமா இருக்கிறது காத்துக்கிறார். எது விதத்திலையும் அநீதி இல்லை, அநியாயம் இல்லை. நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் யாரு? நியாயக்கேடு இல்லாத சத்தியமுள்ள தேவன். அவர் நீதி செம்மையுள்ளவா, செம்மையுமானவர். அல்லேலூயா. அவர் நீதி செம்மையுமானவர். அவருக்கு அநீதி இல்லை. அல்லேலூயா. ஆனா அடுத்த 2-3 வசனங்கள் வரைக்கும் 10 வரைக்கும் வாசிப்போமா? சும்மா வாசிப்போம். அவர்களோ தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். அவருடைய பிள்ளைகள் அல்ல. மாறுபாடும் தாறுமாறும் உள்ள சந்ததியார். ஹலோ, அவங்களே அவங்க என்ன பண்ணிட்டாங்க? எடுத்துட்டாங்க. ஆண்டவர் வாய்ப்பு மேல வாய்ப்பை கொடுத்துட்டு இருக்கிறாரு. கொடுத்தாரா இல்லையா? இஸ்ரவேலர்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாரு. மனம் திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தாரு. ஆனா திரும்ப மறுதளித்தாங்க. திரும்ப முறுமுறுத்தாங்க. திரும்ப நியாயக்கேடு இல்லாத காரியங்கள் என்ன பண்ணாங்க? செய்தார்கள். அதனால விழுந்தாங்க. அந்த சந்ததியே விழுந்து போச்சு. அவங்க பிள்ளைகள் தான் என்ன பண்ணாங்க? தேசத்தை சுதந்திரித்தார்கள். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். அவர் நடத்துவேன்னு சொல்லிட்டு நடத்தினார். ஆனா அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இடத்துல அந்த சந்ததி போய் நிற்க முடியவில்லை. காரணம் அவர்கள் தப்பிதம். அவர்கள் செய்த காரியங்கள், அவர்கள் கிரியைக்கு பலன் அடைந்தார்கள். அந்த வனாந்தரத்திலே மாண்டு போனார்கள். என்ன நடந்தது? அவங்க சந்ததி தான் அந்த தேசத்தை சுதந்திரிக்கும்படியாக ஆண்டவர் செய்தார். அல்லோ, அல்லேலூயா. விவேகமில்ல மதிக்கெட்ட ஜனங்களே, இப்படியா கர்த்தருக்கு பதிலளிக்கிறீர்கள்? ஆட்கொண்ட பிதா அவர் அல்லவா? உன்னை உண்டாக்கி உன்னை நிலைப்படுத்தினவர் அவர் அல்லவா? பூர்வ நாட்களை நினை. தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பார். உன் தகப்பனை கேள், அவன் உனக்கு அறிவிப்பான். உன் மூப்பர்களை கேள். உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரமாக பகிர்ந்து தொகைக்கு தக்கதாய் எல்லைகளை திட்டம் பண்ணினார். அல்லேலூயா. அவங்க பாருங்க, ஒவ்வொரு தொகைக்கு தக்கதாய் அவங்க இடங்களை என்ன பண்ணாரு? ஏற்கனவே திட்டம் பண்ணி வச்சுட்டாரு. கொடுப்பேன் என்று சொன்னவர் என்னென்ன யாருக்கு போகணுமோ அது எல்லாத்தையும் என்ன பண்ண பிளான் பண்ணி வச்சுட்டாரு. அல்லேலூயா. யார் பேசுறாரு, எங்க எல்லாம் யார் வைக்கணும் என்று பிளான் பண்ணி வச்சுட்டாரு. ஆனா அசிங்க கர்த்தருடைய ஜனமே, அவள் பங்கு, அவள் சுதந்திர விதம் பாலான நிலத்திலும் அவன் கண்டுபிடித்தார், அவன் நடத்தினார், அவனை உணர்த்தினார், கண்மணியை போல காத்தள்ளினார். அல்லேலூயா. போதும். இன்னும் நிறைய இருக்கு. கழுகு சட்டைகளை கலரித்து துணியின் மேல் அசைவாடி
போகிறது போல கர்த்தர் ஒருவரே அவனை வழிநடத்தினார். அல்லேலூயா. புரியுதா சொல்ல வருது? அவர்தான் தேவன். அவர் எல்லாவற்றையும் குஞ்சு எப்படி கழுவி பாதுகாக்கிறோ அது போல பாதுகாக்கிறார். அவனை பறக்க விடுக்கிறார். பறந்து போ. அந்த கழுவி உயரத்துல கொண்டு போயிட்டு குஞ்சியை விட்டுட்டு மேலே பறந்து அது முடிஞ்ச வரைக்கும் அது சிறந்த வச்சு என்ன பழக்க போறோம். கீழே போற நேரத்துல என்ன பண்ணுவோம், தாங்கும். கீழே அடியில் என்ன பண்ணுவோம், தாங்கி தூக்கிட்டு திரும்பி மேலே போவோம். திரும்பி பழக வைக்கும். அது பழக திரும்பி என்ன பண்ணும், அது கரெக்டா பறக்கிற வரைக்கும் என்ன பண்ணும், அதுக்கு பழகிவிடும். ஒரே இடத்துல வைக்க இருக்காது. ஒரே இடத்துல உங்களை ஒரே இடத்துல ஆண்டவர் என்ன பண்ண கூடாது, ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, நிக்க விட மாட்டார். உங்க நிலை ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு ஆண்டவர் சித்தம் இல்லை. உங்க கூட்டில என்ன பண்ண சனத்துல கலைக்கிறார். கலைச்சி போட்டு நீ பறன்ற ஆண்டவர் எனக்கு இது போதும்னு அப்படி சனத்துல உட்கார்ந்தோம். இல்ல எனக்கு வேணும்னு ஆண்டவர் கேட்கணும். இன்னும் அதிகமா வேணும்னு ஆண்டவர் கேட்கணும். இன்னும் நான் உயரத்துல போகணும் என்று கேட்கணும். பறக்க முடியலையா, ஆண்டவர் உங்களை தூக்கி மேல கொண்டு வைப்பாரு. பறக்க ட்ரெயின் பண்ணுவார் உங்களை. அல்லேலூயா. பறக்க பழக்கி வைப்பாரு. கர்த்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார். வேற அந்நிய தேவன் வழி நடத்தவில்லை. அல்லேலூயா. யாரும் பக்கத்துல கூட வரல. பாழான நிலத்திலும் உழைத்தல உள்ள பெருமையான அவாந்திர வெளியிலையும் அவர் அவனை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. நம்மளை கண்டுபிடித்தது மாத்திரமில்லை, அவனை நடத்தினார், அவனை உறுத்தினார், அவனை தமது கண்மணியை போல காத்தருளினார். அல்லேலூயா. என்னை நடத்தினார், என்னை உறுத்தினார், என்னை கண்மணி போல காத்தருளினார். அல்லேலூயா. சொல்லுமா, என்னை நடத்தினார், என்னை உடுத்தினார், என்னை கண்மணி போல காத்தருளினார். என்னை நடத்தினார், என்னை உடுத்தினார், என்னை கண்மணி போல காத்தருளினார். அல்லேலூயா. அவர் நீதி தேவன். அல்லேலூயா. அவர்கிட்ட அநீதி இல்லை, அவருடைய தீங்கு இல்லை. தீங்கை காண மாட்டீர்கள். அல்லேலூயா. He is an absolute God. and அவர்கிட்ட தீங்கை நாம் காண முடியாது. அல்லேலூயா. எல்லா நேரத்திலும் கனி கொடுத்தவங்களா ஆண்டவர் மாத்துறார். அல்லேலூயா. இந்த நேரத்துல முதிர் வயது வரைக்கும் கனி கொடுக்க சொல்லுங்க இல்லையா? உண்மைதானங்க? முதிர் வயதிலும் கனி கொடுக்கலாம் மாற்றுவாங்க. சில கனி கொடுக்கலன்னு என்ன நடக்கும்? யோவான் 15ஆம் அதிகாரத்துல 2-5 வரைக்கும் வாசிங்கள். யோவான் 15ஆம் அதிகாரம் 2-5. என்னை கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அவர் அறுத்து போடுகிறார். அதை சுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நீங்க என்ன கனி கொடுக்காத கனியெல்லாம் என்ன பண்றாரு, மரம் எல்லாம் அறுத்து போடுறாரு. கனி கொடுக்கிற மரம் எல்லாம் என்ன பண்றாரு, சுத்தம் பண்றாரு. அதுபடி என்னது, இன்னும் அதிகமா கனி கொடு, அதிகமா கனி கொடு. இப்போது இருக்கிற நல்லா கனி கொடுக்குற உற்சாகப்படுத்துறாரு. நல்லா கனி கொடுக்கிறதா, நல்லா பண்றதா, இன்னும் நல்லா பண்ணு, இன்னும் நல்லா செய்ய. வாசிங்க. இப்பொழுதே சுத்தமா இருக்கிறீர்கள். அப்பனா சுத்தம் பண்றது எப்படின்னா, வார்த்தையை வைத்து என்ன பண்றாரு, சுத்தம் பண்றாரு. இங்க இருந்து வார்த்தை வருதுன்னா உங்கள்கிட்ட இருந்து அழுக்குகளை என்ன பண்றாரு, எடுத்து போடுறாரு. வார்த்தை அழுக்குகள் எடுத்து போடும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்ல வார்த்தை காரணம் என்னன்னா, உங்களிடத்தில் இருக்கிற அழுக்குகள் எல்லாம் நீக்கப்பட்டு நீங்கள் சுத்திகரிக்கப்படுகிறீர்கள், புதுமையாக்கப்படுகிறீர்கள். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறார். பழைய எல்லாம் ஒழித்து போகிற, எல்லாம் புதிதாயின, கழுவப்பட்டு இருக்கிறீர்கள். அதுதான் ஞானஸ்தானம். ஞானஸ்தானத்துள்ளால இறங்கி ஏறதுக்கு காரணம் என்னன்னா, நீங்கள் கழுவப்பட்டு அதை குறிக்கிறது. ஞானஸ்தானம் எதை குறிக்கிறது? நீங்கள் ஆண்டவர் ரத்தத்தாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு புதிதாய்
மாற்றப்பட்டவர்களாய் இருக்கிறீர்கள். புதிதான மனுஷனாய் வருகிறீர்கள். தண்ணிக்குள்ள போன மாதிரி வரதில்ல. தண்ணிக்குள்ள போனவங்க திரும்பி அந்த பாவத்தை எல்லாத்தையும் அதை விட்டுட்டு திரும்பி என்ன பண்ண புதிதாய் வரணும். அந்த குறிக்கிறபடியாக தான் ஞானஸ்நானம் கொடுக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் புதிதாய் மாற்றப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீங்கள் புதிதாய் மாற்றப்பட்டவர்களாக இருக்கிறதுனால எல்லாம் புதிதான காரியங்கள் ஆண்டு செய்கிறார். வாசிங்க 5 வசனம் வாசிங்க. என்னை நிலைத்திருங்கள், நான் உங்களை நிலைத்திருப்பேன். கொடியானது அது தானாய் கனி கொடுக்க மாட்டாது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான், என்னை அல்லாமல். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் என்னிலும் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் மிகுந்த கனிகளை என்ன பண்ணுவீங்க? கொடுப்பீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டு எவைகளோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். 7 வசனம் தான் சொல்லுங்க. கேட்டுக்கொண்டு எவைகளோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். வார்த்தையில நிலைத்திருங்கள், வார்த்தையில நிலைத்திருங்கள். இது நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. போன வருஷம் வாக்குத்தத்தமாய் கொடுக்கப்பட்ட வசனங்கள். 8ஆம் வசனம், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீஷராய் இருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாய் இருக்கிறது போல நான் உங்களில் அன்பாய் இருக்கிறேன். எவருடைய அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டு இருக்கிறதுனால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அல்லேலூயா. என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கிறபடிக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படிக்கும் இவைகளை உங்களுக்கு சொன்னேன். அவருடைய நம்மளுடைய சந்தோஷம் எப்படி இருக்கணுமா? நிறைவா இருக்கணுமா? நம் வாழ்க்கையில சந்தோஷம் நிறைவா இல்லைன்னா நம்ம அவரில் நிலைத்தில்லைன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களில் அன்பா இருக்கிறது போல நீங்களும் ஒருவர் அன்பா இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்களை நிலைத்திருக்கிறது நல்லது. அவர்களை உறுதியாக பிடித்திருக்கிறது நல்லது. அவர்கிட்ட தீமையை காண மாட்டோம். கனி கொடுக்கணும்னா அவரை நிலைத்திருக்கிறோம். அல்லேலூயா. அந்த அன்புக்குள்ள காரியங்கள் நிலைத்திருக்கணும். அவர் அப்படியே அன்பா இருக்கிறாரோ அன்பா நாமும் அப்பா இருக்கணும். அவரை போலவே மாறணும். நானும் அவரை போலவே மாறணும். அவரை எப்படி என் வாழ்க்கை நடத்துறாரோ அதன்படி நான் என்ன பண்ணணும்? நடக்கணும். அவர் வழியெல்லாம் உன்னை காக்கிறாரு. எல்லாவற்றிலும் கனி கொடுத்து வளரணும். எல்லாவற்றிலும் கனி கொடுத்து வளரணும். கனி கொடுக்கிறது சொல்றது வேத வாசிப்பு இருக்கணும், ஜெபம் இருக்கணும். கிரியை நடத்திக்கிறதுனா வேத வாசிப்பு, ஜெபம் ரெண்டும் ரொம்ப முக்கியம். வேத வாசிப்பு ஜெபம் ரொம்ப முக்கியம். அனுதினமும் அது நடக்கும். அனுதினமும் அது காரியங்களை செய்யணும். ஆண்டவர் வாழ்க்கையில் அது இந்த அபியாசப்படுத்த அதை விட்ட திருப்பி காரியங்களை செய்ய கிருபைகள் பெருகும். மேன்மை அடைவீங்க, உயர்வீங்க, கனி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. அல்லேலூயா. இப்போ திருமணங்களுக்கு கனி கொடுப்பீங்க. அல்லேலூயா. கனிகளை கூட நம்ம ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக நன்றி. அது நீர் எங்களாகவே நிரப்புறதுக்காக நன்றி. எங்கள் வாழ்க்கையில் அது ஒரு பங்காக இருக்கிறதுக்காக நன்றி. எவ்வளோ இழப்புகள் வந்திருக்கலாம், எவ்வளோ தீங்குகள் எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே எங்களுக்கு தீங்கை காண மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே எதனால் இது மாதிரி காரியங்கள் வந்து எங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று ஆண்டவர் உங்ககிட்ட அநீதி இல்லை, உங்ககிட்ட அநீதி இல்லை ஆண்டவரே. அதைங்களாம் நம்ம 100% நாங்கள் எங்களால் சொல்ல முடியும் கர்த்தாவே. நாங்கள் உறுதியாக நாங்கள் சொல்ல முடியும் கர்த்தாவே. உங்ககிட்ட அநீதி கிடையாது ஆண்டவரே. அதுவே எங்களோட தப்பித்ததுனால தான் சில நேரத்தில் எங்கள் வாழ்க்கையை தீங்கு வருகிறது ஆண்டவரே. அது எல்லாவற்றையும் மாற்றி போடுங்க.
சமாதானத்தை கட்டளையிடுங்க. இழந்து போன சந்தோஷத்தை திருப்பி தாங்க ஆண்டவர். வெற்றிப்பான நன்மைகளை தாங்க ஆண்டவர். உயர்வை கட்டளையிடுங்க, பெருக்கத்தை கட்டளையிடுங்க. நான் வேலை ஸ்தலத்திலே ஆண்டவரே உயரணும், எல்லாவற்றும் வேணும், சமுதாயத்துல உயரணும் ஆண்டவரே, இருக்கிற நிலையிலிருந்து உயர்ந்த கர்த்தாவே ஆண்டவரே, வாக்கு பண்ணினவர் மாறினார், வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறே சொல்லப்பட்ட வார்த்தையாக ஆண்டவரே, இது கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தின் பிரகாரமாக எல்லாவற்றையும் நாம் நிறைவே பார்க்கணும் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நாம் செழித்திருக்க வேண்டும். பனையை போல செழித்து நீங்களோட கேதுபட வளர்வேன் ஆண்டவரே. கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவராக இருக்கிறவர்கள் என் தேவனுடைய பிரகாரத்தை செழித்திருக்கிறார்கள் சொன்ன வார்த்தை பிரகாரமாக நான் எப்பொழுதும் செழித்திருக்கும்படியாக நீர் எங்களை கிருபை பாராட்டுங்க ஆண்டவரே. கூடத்துக்கு நடத்துங்க, கூடத்துக்கு நடத்துங்க ஆண்டவரே. நிறைவின் தேவன், நிறைவின் தேவன் எங்களை ஆட்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க, பெரிய பெரிய காரியங்கள் செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென், ஆமென். Birthday babies and